கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 19 வசனம் 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பொன் எழுத்தில் பொதிக்கப்பட வேண்டியதான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. பல நேரங்களில் நாம் என்னால் எதையும் சாதிக்க முடியும், காரணம் எனக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு அவ்வளவு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எனக்கு வேண்டிய பலன் எனக்கு இருக்கிறது, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற மக்கள் அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வலிந்து வந்து தங்களுடைய பலத்தை நமக்கு முன்பாக நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் தெரியுமா என்று பிறரை அற்பமாக எண்ணி பேசுகின்ற மக்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய காலப்போக்கில் வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீர்களானால் அவருடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான அல்லது பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய சுய பலத்தின் மீது, சுய ஞானத்தின் மீது, அவர்களுக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகளின் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பதே அதற்கு காரணம். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் ஒருவன் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லி மிகவும் சாதுரியமாக அவன் இருக்கக்கூடாது என்றால், அவனை உண்டாக்கின கடவுள் சகல அதிகாரத்தையும் படைத்த கடவுள், சகல அதிகாரத்தையும் படைத்த கடவுள் என்று சொல்லி அவன் மறந்துவிட்டு தன்னை மிகவும் வலியவனாக காண்பித்து கொண்டிருக்கிறான். மகா அலெக்சாண்டர் என்கிறதான அந்த பேரரசரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர் இந்த உலகத்தையே நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி அவர் உலகத்தையெல்லாம் ஜெயிப்பதற்கு அவர் முயற்சிக்கின்றார். இறுதியாக அவர் மரிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அவற்றில் ஒன்று என்னவென்றால், என்னுடைய சவப்பெட்டியில் இருந்து இருபுறமும் துவாரம் எழுப்பி அதிலே 2 கைகளும் வெளியே தெரியும்படி வையுங்கள் என்று சொன்னாராம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, என்னுடைய சவப்பெட்டியை என்னுடைய மருத்துவர்கள் தான் சுமக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாராம். இவை ஏன் சொல்லப்பட்டது? நான் இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து நான் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளை நான் ஜெயித்தேன். ஆனால் இப்பொழுது நான் போகும்பொழுது வெறும் கையாய் போகிறேன். இதோ என்னுடைய மரித்த உடலை சுமந்து கொண்டு வருகிறார்களே, இந்த மருத்துவர்களால் என்னுடைய உயிரை நீட்டித்து தர முடியவில்லை என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தின் மீது, சுய ஞானத்தின் மீது அவன் நம்பிக்கை வைத்து தன்னை ஒரு பொருட்டாக நினைத்திற்கொண்டு தன்னை உண்டாக்கின கடவுளை மறந்துவிடக்கூடாது என்றால், எல்லா மனிதர்களும் இன்றைக்கு பூத்து மாலையிலே மறைந்து போகின்ற மலரைப் போலவும், இன்றைக்கு வளர்ந்து நாளைக்கு காய்ந்து போகின்ற புல்லை போலவும் இருக்கிறார்கள். நீர்க்குமிழியைப் போல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம்.
எத்தனை விபத்துகளை நாம் பார்க்கின்றோம். தொலைக்காட்சியிலே பார்க்கும் பொழுது அப்படியே குடல் நடுங்குகின்றது. வாகனத்தில் ஒருவர் சென்று கொண்டிருக்கின்றார், அல்லது ஒரு பாதையை அவர்கள் கடக்க முயற்சிக்கின்றார்கள். திடீரென்று எங்கோ இருந்து ஒரு வாகனம் வருகிறது, அவரை மோதுகிறது. அந்த இடத்திலேயே அவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு பரிதாப நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை அவர் என்னவெல்லாம் நினைத்து கொண்டு அந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருந்திருப்பார், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் கனவு கண்டிருப்பார். ஆனால் அடுத்த இமைப்பொழுது நான் இருக்க மாட்டேன் என்று அவருக்கு தெரியுமா? ஆம், இதுதான் மனித வாழ்க்கை. மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய ஆண்டவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆகியிருக்கிறார், ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அது அற்புதமான ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக, அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக, அவரையே தன் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே தன் வாழ்க்கையை கடவுளுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு சிறு பிள்ளையைப் போல அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதன் இருப்பாரானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் சோடையாய் போய்விடாது. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி அவ்வளவு மேன்மை நிறைந்ததாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் ஒருவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வர முடியும். அவர்தான் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் உங்களை உயர்த்த முடியும். அவர்தான் உங்களுக்கு வேண்டிய எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது வீட்டை மாத்திரம் சொல்லுவதில்லை, நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாக, அல்லது நமக்கு வேண்டியவைகளை கொடுக்கும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய், ஆரோக்கியத்தை வரப்பண்ணும்படியாய், எதிர்காலத்தை பிரகாசமாக்கும்படியாய், பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் கர்த்தர் தீர்மானித்து அதை செய்யாமல் இருப்பாரானால் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாக இருக்கும். ஆகவே என்னுடைய பலத்தின் மீது, என்னுடைய ஞானத்தின் மீது, என்னுடைய சாதுரிய புத்திசாலித்தனத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை வைத்து நான் எதை வேண்டுமென்றாலும் சாதித்து விடுவேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக, ஆண்டவரே, நிர்பந்தமான மனிதன், உம்மையே நம்பி இருக்கிறேன், என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளை திருக்கரத்தில் அர்ப்பணிப்போமானால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். காரணம், மனுஷரால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், எங்கள் தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும். எங்களால் ஒன்றும் ஆகாத ஆண்டவரே, நாங்கள் அடுத்த நொடி எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதையே தெரியாத ஒருவர் கர்த்தாவே. ஆனால் நீரோ சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கிறேன். உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடவுளங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்களால் இயலாத காரியங்கள் அநேகம் உண்டு. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆம் சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்தால்தான், நீர் எங்களை ஆசீர்வதித்தால்தான், நீர் எங்களை விடுதலையாக்கினால்தான் ஆண்டவரே நாங்கள் மெய்யாகவே விடுதலையாக முடியும். ஆகவே எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை நீர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், அற்புதங்களை செய்யும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. தொடர்ந்து பொறுப்படுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.